வணக்கம். ஸ்கூல் கவுன்சிலர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? டைம் டேபிள் மாத்துறது, காலேஜ் அப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்றது, இதுதானே. ஆனா உண்மை அது இல்ல. அவங்களோட வேலை அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப ஆழமானது. வாங்க, அவங்களோட உண்மையான அந்த பன்முக பங்கு என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் கவுன்சிலர்னு சொன்ன உடனே உங்க மைண்டுக்கு என்ன வருது? கிளாஸ் மாத்தி கொடுக்கறது, காலேஜ் பத்தி பேசுறது, கரெக்டா? ஆனா இந்த பொதுவான ஐடியாஸை தாண்டி அவங்களோட வேலை நிஜமாவே எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். எந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் அதோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஸ்கூல் கவுன்சிலரோட ஆஃபீஸ் கதவுக்கு பின்னால அவங்களோட உண்மையான மிஷன் என்ன, அவங்க வேலையோட அந்த ஏன் என்னங்கிறத முதல்ல பார்த்துலாம். அவங்களோட முக்கியமான கோல் இதுதான். அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட படிப்பு, அவங்களோட பர்சனல் லைஃப், சோஷியல் ஸ்கில்ஸ், அப்புறம் அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங், இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றது. இது வெறும் மார்க்ஸை பத்தி மட்டும் இல்ல, ஒரு ஸ்டூடெண்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை பத்தினது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு நோக்கத்தை அவங்க எப்படி நிறைவேத்துறாங்க? அதுக்கு அவங்க கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான டூல் கிட்ட இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் அதுல இருக்கு. வாங்க அந்த டூல் கிட்ட ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போம். அவங்களோட வேலை எவ்வளோ டைவர்ஸா இருக்குன்னு பாருங்களேன். சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கைடா இருப்பாங்க, சில சமயம் டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுவாங்க. இன்னும் சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸோட உரிமைக்காக நின்னு பேசுவாங்க. ஆமா, ஒரு ஸ்கூல் கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாரையும் சப்போர்ட் பண்ண அவங்க இப்படி பல ரோல்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இவ்ளோ ரோல்ஸையும் திறமையா செய்ய வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கு சில ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் தேவை. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் ஃபவுண்டேஷன். ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ சேஃபா நம்மள ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஃபீல் பண்றாங்களோ அப்போதான் அவங்களால மனசு விட்டு அவங்க பிரச்சனைகளை பேச முடியும். இந்த எம்பதி தான் அந்த நம்பிக்கையை உருவாக்குது. இன்னைக்கு இருக்கிற டைவர்ஸ் வேர்ல்ட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அவங்க நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுக்கும்போது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல்ல தங்களையும் ஒரு பகுதியா உணருவாங்க. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கவுன்சிலிங்னா சும்மா பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறது மட்டும் இல்ல, அது சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸை சமாளிக்க பிராக்டிக்கலான வழிகளை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். ஓகே, கவுன்சிலரோட ஸ்கில்ஸை பத்தி பார்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி ஒரு ஜேர்னிய போறாங்கன்னு பார்க்கலாம். இது சும்மா ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, இது ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கோல் ஓரியன்டட் ஜேர்னி. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸோட ஸ்டெப்ஸை பாருங்க. முதல்ல நம்பிக்கைய வளர்க்கறது, அப்புறம் அவங்க நிலைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு இலக்க செட் பண்றது, அதுக்கப்புறம் விஷயங்களை ஆழமா அலசி ஆராய்ஞ்சு அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை கத்துக் கொடுக்கறது, அடுத்து ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு கடைசியா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. இதை பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு கம்ப்ளீட்டான ப்ரொஃபஷனல் அப்ரோச். இதுதான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த கோட் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. இந்த ஜேர்னில ஸ்டூடெண்ட் வெறும் ஆடியன்ஸ் கிடையாது, அவங்க ஒரு ஆக்டிவ் பார்ட்னர். கவுன்சிலரும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது தான் நிஜமான முன்னேற்றம் சாத்தியமாகும். இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலரோட நோக்கம், அவங்க ஸ்கில்ஸ், அவங்க ஃபாலோ பண்ற ப்ராசஸ்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ அவங்க ஃபீல்டுல இறங்கி கரெக்டா என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்கூல் முழுக்க அவங்களோட சப்போர்ட்டை கொண்டு சேர்க்க அவங்க 3 முக்கியமான வழிகளை பயன்படுத்துறாங்க. இந்த டேபிள் அந்த 3 வழிகளையும் ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. டைரக்ட் அப்ரோச்னா ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அவங்க கூட தனியா பேசி ஹெல்ப் பண்ற மாதிரி. இன்டைரக்ட் அப்ரோச்னா புல்லிங்க்கு எதிரா ஸ்கூல்ல இருக்கிற 9ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் ஷாப் நடத்துற மாதிரி. அடுத்து எலெக்டிவ் அப்ரோச். இது காலேஜ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா விரும்பி வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிற மாதிரி. பாத்தீங்களா, இப்படி பல வழிகள்ல அவங்க உதவி ஸ்டூடெண்ட்ஸை போய் சேருது. சரி, இந்த இன்டைரக்ட் கவுன்சிலிங் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது, அதனால எப்படி எல்லாருக்கும் நன்மை கிடைக்குதுன்னு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம் வாங்க. கவுன்சிலிங்கோட ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா ப்ரிவென்ஷன். அதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது. மொத்த ஸ்கூல் கம்யூனிட்டிக்குமே சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் உருவாக்குறது. சிம்பிளா சொல்லணும்னா வருமுன் காப்போம் மாதிரி தான். மென்டல் ஹெல்த் மாதிரியான விஷயங்கள்ல முன்கூடியே ஒரு அவேர்னஸ் உருவாக்குறது அவங்களோட முக்கியமான வேலைகள்ல ஒன்று.
ஒரு ஸ்கூல் வைட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் உருவாக்குறது எவ்ளோ பெரிய ப்ராசஸ்னு பாருங்க. இதுல ஒரு கவுன்சிலர் எப்படி ஒரு பிளானராவும் ஒரு லீடராவும் செயல்படுறாங்கன்னு நமக்கு புரியுது. ஸ்கூலுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு பிளானை உருவாக்கி அதை நடத்தி அதோட இம்பாக்ட் என்னன்னு அனலைஸ் பண்ற வரைக்கும். இது ஒரு ஸ்டூடெண்ட் கூட பேசுறதை விட ரொம்பவே பெரிய பொறுப்பான வேலை. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மை இதுதான். ஒரு ஸ்கூலோட மொத்த கல்ச்சரையும் பாசிட்டிவா மாத்துறதுக்கு நல்லா பிளான் பண்ண ஒரே ஒரு ப்ரோக்ராம் போதும். ஆமா, அந்த ஒரு சின்ன ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வர முடியும். சோ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு ஸ்கூல் கவுன்சிலரோட வேலை 1-to-1 மீட்டிங்ஸோட முடியறதில்ல, அதுக்கும் மேல மொத்த ஸ்கூல் கம்யூனிட்டியையும் பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம். சரி, நாம இப்போ பார்த்ததெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா இதான் கீ டேக்அவேஸ். 1. ஸ்கூல் கவுன்சிலிங் ஒரு ஸ்டூடெண்டோட படிப்பு, சோஷியல் லைஃப், எமோஷன்ஸ்னு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுது. 2. கவுன்சிலர்ஸ் பலவிதமான ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை யூஸ் பண்றாங்க. 3. இது ஒரு ஸ்ட்ரக்சர்டான கோல் ஓரியன்டட் ஜர்னி. 4. அவங்களோட சப்போர்ட் தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம மொத்த ஸ்கூலுக்கும் கிடைக்குது. இந்த கடைசி கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். நம்ம ஸ்கூல் கவுன்சிலர்ஸோட இந்த முக்கியமான வேலைக்கு ஸ்டூடெண்ட்ஸா, பேரண்ட்ஸா, டீச்சர்ஸா நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணலாம்? ஏன்னா ஒரு சப்போர்ட்டிவான ஸ்கூல் சூழலை உருவாக்குறதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க.